வேந்தர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது பேப்பரின் பேப்பர் செய்திகளினுடைய ஒரு பயணம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில செய்தித்தாள்களில் வர முக்கியமான செய்திகளை பற்றி நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்றும் நம்மோடு பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சார். இன்றைய ஹிந்து நாளிதழில் பார்த்தீங்கன்னா சர்வே ஃபைண்ட்ஸ் ஜெயலலிதா டாப் த லிஸ்ட் ஆஃப் சிஎம் கேண்டிடேட்ஸ், அதாவது எடுக்கப்பட்ட ஒரு கருத்து கணிப்பில் வந்துட்டு சிஎம் கேண்டிடேட்ஸில் ஜெயலலிதா முதலிடத்தில் இருக்கிறதாகவும் சட்டசபை தேர்தலில் அதிமுக வெற்றி பெற அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் ஒரு தகவல்கள் வெளியாகியிருக்கு. ஆனால் இதில் இன்னொன்று என்னென்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையிலான அந்த வேறுபாடு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது அதிமுக வந்து 34.1%, இரண்டாவது இடத்துல இருக்க திமுக 32.5% மட்டுமே. அதாவது ரொம்ப கம்மியான டிஃபரன்ஸ் இருக்குல்ல இந்த கருத்து கணிப்பின்படி. ஆமாம், இது நேற்று வெளியிடப்பட்ட கருத்து கணிப்பு. லயோலா கல்லூரியில் விஷுவல் கம்யூனிகேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பீப்புள் ஸ்டடி என்ற டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பேராசிரியர் ராஜநாயகம் அவர்கள் இந்த கருத்து கணிப்பை வெளியிட்டார். வழக்கமாக அவர் இது போன்ற கருத்து கணிப்புகளை கடந்த சில ஆண்டுகளாகவே வெளியிட்டு கொண்டிருக்கிறார். இதில் வந்து சில நேரங்களில் அவை துல்லியமாக இருந்திருக்கின்றன, சில நேரங்களில் தவறாக போயிருந்திருக்கின்றன. இந்த கருத்து கணிப்பில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால் இரண்டு விஷயங்கள். ஒன்று, முதலமைச்சர் வேட்பாளர் என்று பார்த்தால் ஜெயலலிதா தான் வந்து முன்னணியில் இருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக ஸ்டாலினும், அதற்கு அடுத்தபடியாக கலைஞரும் கருணாநிதி அவர்களும் இருக்கிறார்கள் என்று வந்திருக்கிறது. இதைவிட முக்கியமானதாக பார்க்க வேண்டியது என்னவென்றால் அதிமுகவுக்கான வாக்கு வங்கி என்பது 34.5%, திமுகவுக்கு 32.6%. இந்த 1.5% தான் அந்த கேப் இருக்குது. அது அந்த க்ளோசிங் டவுன் ஆகிட்டு இருக்கு, ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு இருக்குது. தேர்தல்களுக்கு இன்னும் 7 மாதங்கள் இருக்கின்றன. அதுக்குள்ள இது எப்படி ஆகும்னு தெரியாது. இந்த கருத்து கணிப்பு வந்து இருக்கக்கூடிய தலைவர்களில் ஜெயலலிதா, அதற்கு அடுத்து ஸ்டாலின், அதற்கு அடுத்து கருணாநிதி, அப்புறம் ராமதாஸ், விஜயகாந்த், அதற்கு பிறகு அன்புமணி என்று வருகிறது. இதில் ஸ்டாலின் வந்து கருணாநிதியை விட அதிகப்படியாக முன்னணியில் இருக்கிறார் என்பது வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இல்லை. அந்த கேள்வியே வந்து நேற்று அந்த கருத்து கணிப்பு முடிவுகளை அவர் வெளியிட்ட அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் நானும் கலந்து கொண்டேன். அப்பொழுது அவரிடம் கேட்கப்பட்ட ஒரு கேள்வியில் ஸ்டாலின் வந்து எப்படி திமுகவோட வேட்பாளராக, முதலமைச்சர் வேட்பாளராக திடீரென்று முளைத்தார், ஏனால் அந்த கட்சியே வந்து கலைஞரை தான் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது, நீங்கள் அந்த கேள்வியை வைத்தீர்களா அப்படின்னு கேட்கும் பொழுது பேராசிரியர் ராஜநாயகம் அவர்கள், நாங்கள் அந்த கேள்வியை வைக்கவில்லை, மக்கள் தாங்களாகவே முன்வந்ததை சொன்னார்கள் என்கிறார். அது வந்து முரண்பாடான ஒரு பதிலாக இருக்கிறது. ஒரு சாத்தியமில்லாத வார்த்தையா தான் நம்ம சாத்தியமில்லாத வார்த்தை. இரண்டாவது என்னவென்றால் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் தன்னுடைய ஆய்வு முடிவுகளை வெளியிடும் பொழுது என்ன மாதிரியான கொஸ்டினர்ஸ் வந்து இப்போ 80 தொகுதிகளில் அவர்கள் இந்த கருத்து கணிப்பை நடத்தியிருக்கிறார்கள், அந்த எந்த மாதிரியான கேள்விகள் மக்களிடம் வைக்கப்பட்டன என்ற அந்த கொஸ்டினர் வழக்கமாக கொடுப்பார்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில், அதை அவர் கொடுக்கவில்லை. ஆகவே இங்குதான் வந்து நமக்கு எழக்கூடிய ஐயப்பாடு என்னவென்றால் திடீரென்று ஸ்டாலின் கலைஞரை விட முன்னணியில் இருக்கிறார் என்பதே வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இல்லை. அதில் ஏதோ ஒரு இடர்பாடு இருக்கிறது. அது ஆங்கிலத்தில் சொல்லுவதென்றால் there is something fishy, அங்கே ஒரு நெருடல் இருக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இரண்டாவதாக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் அதிமுகவுக்கான வாக்கு வங்கி என்பது நிச்சயமாக தமிழ்நாட்டில் என்ற முக்கியமான பிரதான எதிர்க்கட்சியாக, தனிப்பெரும் கட்சியாக அதிமுக தான் இருக்கிறது, மாற்று கருத்தில்லை. ஆனால் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையிலான அந்த வேறுபாடு என்பது க்ளோசிங் டவுன், அந்த இடைவெளி குறைந்து கொண்டே வருகிறது. இது வந்து அதிமுகவுக்கு நிச்சயமாக வந்து ஒரு நல்ல செய்தி என்று சொல்ல முடியாது. இந்த கருத்து கணிப்புகளை அதிமுகவிற்கு இது ரொம்ப ஒரு பிரகாசமான எதிர்காலம் இருக்கிறது, அடுத்த தேர்தலில் அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் என்று கட்டியங்கூறுவதாக இந்த கருத்து கணிப்பு முடிவுகளை நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த இடைவெளி சுருங்கி கொண்டே வருகிறது. இன்னும் 7 மாதங்களில் எந்த ஒரு அரசாங்கமும் வந்து 5 ஆண்டு காலத்தில் உங்களுக்கு வந்து அன்பாப்புலராகத்தான் ஆகும், யார் ஆண்டாலும். ஏனெனில் மக்களின் அபிலாஷைகளும் மக்களின் எதிர்பார்ப்புகளும் நாளுக்கு நாள் வளர்ந்தோங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் எந்த ஒரு அரசும் 5 ஆண்டுகளுக்கு பொறுத்து மீண்டும் ஆட்சிக்கு வருவது என்பது அவ்வளவு சுலபமானது அல்ல. ஆனால் இன்றைய நிலைமையில் ஜெயலலிதா தான் தமிழ்நாட்டின் தனிப்பெரும் தலைவராக இருக்கிறார். அதிமுக தான் ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி என்பதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடம் கிடையாது. அதாவது பாமக, பாஜக உட்பட பல கட்சிகள் வந்து இந்த கருத்து கணிப்பை ஏற்றுக்கொள்ள தயாரா இல்ல அப்படிங்கிற மாதிரி. அது இன்னொரு அபத்தமான ஒரு விஷயம். எப்படி என்றால் இந்த டாக்டர் ராமதாஸ் அவர்கள் குறித்து சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஒரு கருத்துல வந்து எனக்கு ஒரு அதாவது நகைச்சுவையாக இது இருக்கிறது. எப்பொழுதெல்லாம் இவர்களுக்கு சாதகமாக ஒரு கருத்து கணிப்பு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அதை ஏற்றுக்கொள்வதும், இவர்களுக்கு பாதகமாக வரும்பொழுது கருத்து கணிப்பு என்பதே கருத்து திணிப்பு என்று பேசும். அவர் என்ன சொல்கிறார், 80 தொகுதிகளில் தான் இவர்கள் வந்து கருத்து கணிப்பை நடத்தியிருக்கிறார்கள், தமிழகம் முழுவதும் 4 கோடி வாக்காளர்கள் 6 கோடி வாக்காளர்கள் இருக்கிறார்கள் என்று அவர் சொல்லுகிறார். நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், செஃபாலஜி என்று ஒன்று இருக்கிறது, அதாவது தேர்தல் விஞ்ஞானம். இட்ஸ் அ மாடர்ன் சயின்ஸ், அது ஒரு நவீன விஞ்ஞானம், உலகம் முழுவதும் இன்று மிக அதிக வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த செஃபாலஜி படி பார்த்தீர்கள் என்றால், தேர்தல் விஞ்ஞானத்தின்படி பெரிய லார்ஜ் சாம்பிள்ஸ்லாம் தேவையில்லை. இப்போ 6 கோடி வாக்காளர்கள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் நீங்கள் 6 கோடி பேர்கிட்டயோ அல்லது 60 லட்சம் பேர்கிட்டயோ போக வேண்டிய அவசியமே இல்லை.
சில ஆயிரங்கள் சாம்பிள்ஸை வைத்துத்தான் வந்து எந்த ஒரு கருத்து கணிப்புகளுமே வெளியிடப்படுகின்றன. அன்புமணிக்கு 2.5% அவர்கள் வாக்குகளை கொடுத்ததில் கோபமுற்று ராமதாஸ் அதை சொல்லியிருக்கிறார். ராமதாஸ் இதை எதிர்ப்பதற்கு சொல்லியிருக்கக்கூடிய காரணம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. ஏனெனில் அந்த விஞ்ஞானத்தையே அவர் கொஸ்டின் பண்ணுகிறார். அது வந்து நிச்சயமாக ஒரு அபத்தமான விஷயம் என்பது என்னுடைய பார்வை. அது தொடர்ந்து அடுத்ததாக வந்துட்டு அம்மா அவர்கள் வந்து உடல் பரிசோதனை திட்டம், இலவச உடல் பரிசோதனை திட்டம் அறிவிச்சிருக்காங்க. அதாவது முதல்வர் அவர்களுடைய இந்த திட்டம் வந்துட்டு மக்களிடத்துல ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும் இல்லையா? இதுல வந்துட்டு கிட்டத்தட்ட 5,000 முதல் 12,000 வரை பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல எல்லாரும் செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. இதுல வந்து 385 வட்டார அளவிலான மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல இந்த திட்டத்தை அமல்படுத்துறதுக்கான அமல்படுத்துவது என்ற தகவல் வந்திருக்கு இல்லையா? நிச்சயமாக இந்த மீண்டும் முதலமைச்சராக ஜெயலலிதா அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு மே 23ஆம் தேதி அவர் வழக்கில் வெற்றி பெற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். அதன் பிறகு கூடிய சட்டமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் இந்த 24ஆம் தேதி 24ஆம் தேதி கலாமுக்கும் மற்றவர்களுக்கும் அஞ்சலி செலுத்தி ஒத்திவைக்கப்பட்டது. 25ஆம் தேதி அவர் சட்டமன்றத்திற்கு வந்தார். அவருடைய முதல் உரையே 110 விதியின் கீழான உரை. 110 விதி என்பது ஒரு அமைச்சரோ முதலமைச்சரோ ஒரு அறிக்கையை வாசிப்பார்கள், அதில் யாரும் கேள்வி கேட்க முடியாது. அந்த 110 விதியின் கீழ் முதலமைச்சர் முதல் முறையாக கடந்த 11 மாதங்களுக்கு பிறகு அவர் 2014ஆம் ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டு சிறைக்கு போய் பதவியை இழந்து மீண்டும் வழக்கில் வெற்றி பெற்று முதலமைச்சராக ஆன பிறகு 11 மாதங்கள் கழித்து சட்டமன்றத்தில் ஆற்றிய முதல் உரையில் இந்த திட்டத்திற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு அறிவிப்பு. எப்படி என்றால் வந்து இன்று இந்தியாவில் தமிழகத்தில் உங்களுக்கு தெரியும் நன்றாக உடல் பரிசோதனை என்பதும் அதாவது வந்து மருத்துவ சிகிச்சைக்காக வந்து மக்கள் செலவிடக்கூடிய தொகை என்பது ரொம்ப அதிகமாக இருக்கிறது. ஏன்னால் தனியார் மருத்துவமனைகள் வந்து மிக அதிக அளவில் வர்த்தக நோக்கத்தில் செயல்படுவதால் ஒரு சாமானியனாலோ அல்லது நடுத்தர வர்க்கத்து மக்களாலோ கூட வந்து முழு உடற்பரிசோதனை அல்லது வந்துவிட்ட வியாதிகளுக்கான சிகிச்சைகள் என்பது வந்து ரொம்பவும் கடினமானதாக ஒன்றாக இருக்கிறது. சம்பாதித்த பணத்தை எல்லாம் சேர்த்த சொத்துக்களை எல்லாம் வந்துவிட்ட வியாதிக்காக வந்து செலவழிந்து நடுத்தருக்கு வந்த குடும்பங்கள் உண்டு. ஆகவே இந்த பின்புலத்தில் பார்க்கும் பொழுது முழு உடற்பரிசோதனை என்று ஜெயலலிதா அவர்கள் அறிவித்திருப்பது, இலவசமாக என்று அறிவித்திருப்பது மிகவும் வரவேற்கத்தக்கது. அதில் இன்னொன்றும் அவர் சொல்லியிருக்கிறார், பெண்களுக்கான அந்த ஒரு தனியான உடல் பரிசோதனைக்கான ஒரு திட்டங்களையும் அறிவித்திருக்கிறார். இப்போ ஹாஸ்பிட்டல்ஸில் போனால் 5,000 12,000 வரைக்கும் ஆகுதுன்றாங்க. அதெல்லாம் வந்து இன்று இது போன்ற அறிவிப்புகளால் வந்து மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் பலன்தான் விளையும். இதில் இந்த பரிசோதனையை தாண்டி சிகிச்சைகளுக்கும் வந்து இன்னைக்கு வந்து அந்த காப்பீட்டு திட்டத்தில் வந்து அவர்கள் நன்றாக செய்திருக்கிறார்கள். இன்று இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் அரசாங்க மருத்துவமனைகளில் உயர்தர சிகிச்சையும் பரிசோதனைகளும் நடக்கின்றன, குறிப்பாக சிகிச்சைகள் நடக்கின்றன என்பது வந்து இன்று சர்வதேச அளவிலேயே ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆனா அரசு மருத்துவமனைகளை வந்து இதுக்கான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இன்னும் இருக்கு வந்துட்டு தான் இருக்கு. நாம் வந்து அதை முழுவதும் குறை சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்கள் கேட்டது போல் அதற்கான கட்டமைப்பு வசதிகளும் மேம்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. நீங்கள் சென்னையில் போய் ஸ்டான்லி மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா வந்து சில குறிப்பிட்ட வியாதிகளுக்கெல்லாம் வந்து சர்வதேச தரத்திலான அந்த ஒரு சிகிச்சை வந்து இன்றாக அளிக்கப்படுகிறது. அதே மாதிரி வந்து ராஜீவ்காந்தி பன்னோக்கு மருத்துவமனை, அப்புறம் இந்த செக்ரட்டேரியட்டை வந்து இவர்கள் மருத்துவமனையாக மாற்றிருக்கிறார்கள். அங்கு இவை எல்லாவற்றிலுமே வந்து நிச்சயமாக வந்து ஒரு தரமான ஒரு உடல் பரிசோதனைக்கும் மருத்துவ சிகிச்சைகளும் இன்று கிடைத்துக் கொண்டுதான் இருக்கின்றன. அந்த கட்டமைப்பு வசதிகளை பொறுத்தவரையில் நீங்கள் கேட்டதில் அது 10 ஆண்டுகளுக்கு முன்பு, ஏன் 5 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது கூட இன்று இல்லை. இன்று நன்றாகவே அது முன்னேறி இருக்கிறது. ஆகவே ஜெயலலிதாவின் இந்த அறிவிப்பு என்பது நிச்சயமாக முழு மனதுடன் அனைவரும் வரவேற்கக்கூடிய ஒரு அறிவிப்பு என்றுதான் நான் பார்க்கிறேன். இது இப்போ அடுத்ததாக மௌலிவாக்கம் பிரச்சனை, அது வந்துட்டு கடந்த மாதம் நடைபெற்ற அந்த கடந்த ஆண்டு நடைபெற்ற இந்த பிரச்சனையில வந்துட்டு இதை பற்றின அறிக்கை ஒன்று ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில வந்துட்டு இது வந்து ஒரு அதிமுகவுக்கு சாதகமான அறிக்கையா இருக்கிறதுங்கிறது மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய குற்றச்சாட்டு. ஆமாம், இந்த ரொம்ப துயரமான ஒரு சம்பவம். மௌலிவாக்கம் கட்டிட விபத்து. சென்னை அருகில் உள்ள போரூர் அருகில் உள்ள மௌலிவாக்கத்தில் அந்த கட்டப்பட்டு கொண்டிருந்த ஒரு கட்டிடம், 9 மாடி கட்டடம், கடந்த ஆண்டு ஜூன் மாதம் என்று நினைக்கிறேன், அதில் அந்த கட்டிடம் இடிந்து விழுந்து 50க்கும் மேற்பட்டவர்கள் மரித்து போனார்கள். அதில் அந்த ஃப்ளாட்ஸ் வாங்கறதுக்காக வந்து பணத்தை கட்டிட்டு பல லட்சங்களை இழந்துட்டு மக்கள் வந்து இன்றும் நிர்கதியாக நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த கட்டிட விபத்து சம்பந்தமாக என்ன தவறு நடந்தது, இது போன்ற விபத்துகள் இனி நடக்காமல் இருப்பதற்கு ஆலோசனை கூறுவதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி ரகுபதி தலைமையில் ஒரு கமிஷனை ஜெயலலிதா அரசாங்கம் நியமித்தது. அந்த அறிக்கை வந்து அவர்கள் கிட்டத்தட்ட வந்து அந்த அறிக்கை தன்னுடைய அந்த ஆய்வுக்குழு நீதிபதி தன்னுடைய பணியை முடித்து அவர் தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கே நேரம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 6 மாதத்திற்கு பிறகுதான் இந்த விவகாரம் ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் கொண்டு போகப்பட்டு ஏன் நீங்க தாக்கல் பண்ணலன்னு கேட்டு இல்ல இந்த கூட்டத்தொடரில் வச்சுடுவோன்னு போன மாதம் அவங்க சொல்லி அதனோட தொடர்ச்சியாக இந்த வைக்கப்பட்டது. இதில் நம்முடைய மு.க. ஸ்டாலின் அவர்களும் மற்ற எதிர்க்கட்சி தலைவர்களும் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்வி என்பது நியாயமான கேள்வி.
அந்த 110 இந்த அறிக்கையை வந்து வைத்து விட்டார்கள். அந்த அறிக்கை சம்பந்தமாக சட்டமன்றத்தில் உறுப்பினர்கள் விவாதிப்பதற்கான வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. இது மிகப்பெரிய துயரமான சம்பவம். மேலும் வந்து அந்த அறிக்கையில் வந்து அவர் வந்து சில நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கார். ரியல் எஸ்டேட்டில் வந்து எப்படி வந்து அவங்க குளறுபடி பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு வந்து பணத்துக்காக வந்து அடிப்படை பாதுகாப்பு அம்சங்கள் கூட இல்லாமல் வந்து கட்டடங்களை கட்டுறாங்கலாம் சொல்லிட்டு ஜெயலலிதா வந்து விரைவாக வந்து அந்த பணிகளை முடுக்கி விட்டார், மீட்பு பணிகளை பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் அபத்தமானது. எந்த ஒரு விசாரணை கமிஷன் அறிக்கையிலுமே அந்த ஒரு முதலமைச்சருக்கோ ஒரு அமைச்சருக்கோ பிரதம மந்திரிக்கோ பாராட்டு தெரிவிப்பதெல்லாம் அந்த விசாரணை கமிஷன் வேலை கிடையாது. முழுமை பெறாத ஒரு அறிக்கையா இருந்தது அவருடைய அறிக்கை. 100% அது உண்மை. இது ஒரு முழுமை பெறாத அறிவிப்பு. அரசாங்கத்தை காப்பாற்றுவதற்காகவே இந்த அறிவிப்பு வந்து இந்த ஆய்வுக்கு இந்த விசாரணை கமிஷன் தன்னுடைய அறிக்கையை கொடுத்திருப்பது போல தான் தெரிகிறது. முக்கியமாக வந்து இது போன்ற விபத்துக்கள் இனி வருங்காலங்களில், ஏனெனில் ரியல் எஸ்டேட் என்பது இந்த இந்தியாவில் மட்டுமல்ல தமிழகத்திலும் வந்து மிக அதிகப்படியாக வளர்ந்து வருகிறது. மக்கள் தொகை பெருகி வரும் பொழுது, வீட்டு வசதிக்கான தேவை அதிகரிக்கும் பொழுது ரியல் எஸ்டேட்டின் தேவை அதிகரிக்கும். எல்லாம் ஃபிளாட் ஹவுசஸ்க்கு தான் போவாங்க, இண்டிபெண்டன்ட் ஹவுசஸ் கம்மியாக தான் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இது போன்ற கட்டிட விபத்துக்கள் நடக்காமல் இருப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று தெளிவான வரையறைகள் அதில் சொல்லப்பட்டிருக்கிறதா என்றால் ஓரளவு சொல்லியிருக்கிறார்கள், பெரிய அளவில் சொல்லவில்லை. இது எல்லாம் விட முக்கியமானது, இது குறித்து சட்டமன்றத்தில் எல்லாரும் விவாதிப்பதற்கு, எதிர்க்கட்சிகளும் ஆளும் கட்சிகளும் விவாதிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இல்லாமல் செய்து விட்டார்கள். அதைத்தான் ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த நீதிபதி ரகுபதி கமிஷன் சம்பந்தமாக எதிர்க்கட்சிகள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த விமர்சனங்கள் என்பது முழுவதும் நியாயமான விமர்சனம் என்றுதான் படுகிறது. அதாவது அதை பற்றி விதிமுறைகள் வந்து மீறப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது வந்து அறிக்கையிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மைதான். அது அப்ப வந்து எதிர்காலத்தில் நீங்க வந்து அப்ப விதிமுறைகள் மீறப்பட்டிருக்கிறது என்று நீதிபதி தன்னுடைய அறிக்கையில் சொல்லியிருக்கிறார். ஆங்கிலத்தில் சொல்வார்கள், யூ ஹேவ் டு ஃபிக்ஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்படி என்றால் அந்த விதிமீறல்களுக்கு யார் காரணம், அவர்கள் மீது இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது, அதை அந்த கமிஷன் சொல்லுகிறதா, அல்லது எப்பொழுதுமே இது போன்ற கமிஷனோட அறிக்கைகளை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது நிராகரிக்கலாம். இந்த அரசாங்கம் அதன் மீதான மேல் நடவடிக்கையாக என்ன செய்ய போகிறது என்பதுதான் கேள்வி. கண்காணிக்க வேண்டிய சிஎம்டிஏ வந்துட்டு என்ன பண்ணாங்க, அப்படி அதை பற்றின நடவடிக்கைகள் எதுவும் அதுல இல்ல. சிஎம்டிஏ வந்து இன்று ஊழலின் மொத்த வடிவமாக இருந்து கொண்டிருக்கிறது. எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். சிஎம்டிஏ என்பது சென்னை பெருநகர குழுமம் என்பது வந்து இந்த கட்டிடங்களை முறைப்படுத்தக்கூடிய, கட்டிடங்களுக்கான அனுமதியை வழங்கக்கூடிய அந்த சிஎம்டிஏ என்பது ஊழலின் ஊற்றுக்கண் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். அப்படி என்றால் இந்த விசாரணை கமிஷன் வந்து இது குறித்து என்ன சொல்லுகிறது? குறிப்பாக சொல்லுவதென்றால் 2 விஷயம். ஒன்று, மௌலிவாக்கம் துயர சம்பவத்தில் 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறார்கள், பலர் தங்களுடைய சொத்துக்களை இழந்திருக்கிறார்கள். இதற்கு யார் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ண போறீங்களா? 2வது, வருங்காலங்களில் இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்க அரசு எடுக்க போகிற நடவடிக்கை என்ன? இதற்கு எந்த பதிலும் அதில் இல்லை. தொடர்ந்து பேசலாம். நேயர்களே, பேப்பரின் பேப்பர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. பேப்பரின் பேப்பர் தொடர்கிறது. தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாவது குஜராத் கலவரம். அதாவது 12% பட்டேல் சமூகத்தினர் அங்கே இருக்கிறார்கள். அதில் வந்துட்டு அவங்க முற்பட்ட சமூகத்தினராக இருக்கும், அவங்க வந்து இதர பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கு வேணும், அதாவது இடஒதுக்கீடு கோரி அவங்களோட கோரிக்கை வந்து நியாயமானது, அதற்கு வந்து அவங்க தகுதியானவர்களா? அவர்கள் நிச்சயமாக அந்த இடஒதுக்கீட்டிற்கு தகுதி இல்லாதவர்கள். அந்த கோரிக்கை முழுக்க நியாயமற்றது. பட்டேல் சமூகத்தினர் இந்தியாவிலேயே மிக அதிக அளவில் முன்னேறிய சமூகங்களில் ஒருவர்களாக பார்க்கப்படுகிறார்கள். அமெரிக்காவில் பார்த்தீர்கள் என்றால் அந்த மிக உயரிய தொழில்களை வைத்திருக்கக்கூடிய மோட்டல்கள் என்று சொல்கிறார்கள். 80% மேல் அந்த தொழில்களை வைத்திருக்கக்கூடியவர்கள் பட்டேல் சமூகத்தினர். அவர்கள் மிக முற்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள். 12% அவருடைய வாக்கு வங்கி இருக்கிறது. 30 ஆண்டுகளுக்கு முன்னால் குஜராத்தில் காங்கிரஸ் அரசாங்கம் இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீட்டை கொண்டு வந்த போது பட்டேல் சமூகத்தினர் அதை கடுமையாக எதிர்த்தார்கள். பிஜேபி கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக குஜராத்தில் ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டிருப்பதற்கு காரணம் பட்டேல் சமூகத்தினர். எனவே அவர்கள் அடிப்படையிலேயே இடஒதுக்கீட்டுக்கு எதிரானவர்கள் அவர்கள். இன்று அவர்கள் திடீரென்று ஏன் இந்த கோரிக்கையை முன்வைத்தார்கள் என்பதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது. இது வந்து 4 நாட்கள் கலவரம் நடந்து நல்ல வேளையாக நேற்று கலவரம் ஓரளவுக்கு ஓய்ந்து ஊரடங்கு உத்தரவு வாபஸ் வாங்கப்பட்டிருக்கிறது. அகமதாபாத் நகரத்திலேயே வந்து கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட இராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் இறங்க வேண்டிய சூழல் வந்தது. கிட்டத்தட்ட 10 பேர் இறந்து போயிருக்கிறார்கள். இது வந்து
கடைசியாக வந்த தகவல்கள் என்னவென்றால் இந்த கலவரங்கள் சங்க பரிவார அமைப்புகள் உள்ளேயே இருக்கக்கூடிய சிலரால் தூண்டிவிடப்பட்டன. மோடிக்கு பிடிக்காத, ஆனந்திபென் முதலமைச்சருக்கு பிடிக்காத அவர்களால் இது தூண்டிவிடப்பட்டது என்பது ஒரு கருத்து இருக்கிறது. இரண்டாவது என்னவென்றால் இந்த இடஒதுக்கீட்டுக்கு எங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று பட்டேல் சமூகத்தினர் போராடுவது என்பது ஒட்டுமொத்தமாக இடஒதுக்கீட்டுக்கு எதிரான சங்க பரிவாரத்தில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டுக்கு எதிரானவர்களின் குரல். ஒன்று எங்களுக்கும் இடஒதுக்கீடு வேணும், இல்லை யாருக்கும் இருக்கக்கூடாது. அப்படிதான் அந்த 22 வயது இளைஞர் பேசுகிறார். அவரால் இவ்வளவு பெரிய கூட்டத்தை 5 லட்சம் பேர் கூடக்கூடிய கூட்டத்தை எப்படி கூட்ட முடியும் தெரியல. ஆகவே விஹெச்பியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தலைவர் அவர்தான் இவற்றை பின்னாலிருந்து தூண்டி விடுகிறார். பல கோடி கணக்கான ரூபாய்கள் செலவழிக்கப்பட்டிருக்கின்றன என்று கூறுகிறார்கள். எப்படி இருந்தாலும் 2002ஆம் ஆண்டு குஜராத்தில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடைபெற்ற கலவரங்களுக்கு பிறகு 13 ஆண்டுகள் கழித்து குஜராத் பற்றி எரிந்தது கடந்த வாரம் மட்டும்தான். இதில் மோடி தன்னுடைய இரும்பு கண்ட்ரோல், அயன் கண்ட்ரோல் இரும்பு கட்டுப்பாட்டில் அந்த குஜராத் மாநிலத்தை இன்றும் வைத்திருக்கிறார். அவராலேயே இதை எப்படி கண்டுக்காம போச்சு, ஒரு இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலர்னு அதை சொல்றாங்க. இந்த கோரிக்கை என்பது பலரையும் புருவங்களை உயர்த்த வைத்திருக்கிறது. மிகவும் முற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு சமூகத்தினர் எங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாதது. நல்ல வேளையாக கலவரங்கள் முடிந்திருக்கின்றன. இது சங்க பரிவாரத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த உள் முரண்பாடுகளின் வெளிப்பாடாகத்தான் இந்த கலவரங்களை நாம் பார்க்க வேண்டும். இது சம்பந்தமா முதலமைச்சரே சந்திக்க போறதில்லை அப்படிங்கிற மாதிரியான வார்த்தையை ஹர்திக் பட்டேல் சொல்லியிருக்காரு. 22 வயது இளைஞர் இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டுறதும் நான் முதலமைச்சரை சந்திக்க மாட்டேன் என்று சவால் விடுவதும் என்று அப்ப அவரை பின்புலத்திலிருந்து இயக்குவது யார்? அதுதான் அந்த கேள்வி. பிஜேபியை பொறுத்தவரையில் இந்த கோரிக்கையை ஆரம்பத்திலேயே அவர்கள் கிள்ளி எறியவில்லை என்றால் அவர்கள் இதற்கான விலையை மிகப்பெரிய அளவில் கொடுப்பார்கள். ஏனெனில் 50% ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். 50%ற்கு மேல் எந்த இடஒதுக்கீடும் போகக்கூடாது என்று உச்சநீதிமன்றத்தின் தெளிவான தீர்ப்புகள் இருக்கின்றன. எந்த அரசாங்கமும் செய்ய முடியாது. அப்படி என்றால் ஒருவேளை பட்டேல் சமூகத்தினருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டால் ஏற்கனவே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள். அதுல சிலர்கிட்ட இருந்து புடுங்கி தான் கொடுக்கணும். 1% இழக்க கூட யாரும் விரும்ப மாட்டாங்க. இது ஒன்று. இரண்டாவது விஷயம், எந்த ஒரு சமூகத்தையாவது நீங்கள் பிற்படுத்தப்பட்ட சேர்க்க வேண்டும் என்றால் அது அவ்வளவு சுலபமானதில்லை. அதற்காக கமிஷன் இருக்குது, நேஷனல் பேக்வர்ட்ஸ் கமிஷன் இருக்குது. அவர்கள் பல ஆண்டு ஆய்வுகளை நடத்திய பிறகுதான் அதை சேர்ப்பாங்க உள்ள. அவை எல்லாம் எந்த விதத்திலும் சுலபமான காரியங்கள் கிடையாது. இது முழுக்க அரசியல் லாபத்திற்காக சங்க பரிவாரத்திற்கு இருக்கக்கூடிய சிலர் மோடிக்கு நெருக்கடி கொடுப்பதற்காகவும், ஆனந்திபென் முதலமைச்சர் இருக்கிறார்கள் அவருக்கு நெருக்கடி கொடுப்பதற்காகவும் உருவாக்கப்பட்ட கலவரங்கள் இவை. கண்டிப்பா. அதாவது இது மூலமா ஏகப்பட்ட நஷ்டங்கள் அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய நஷ்டங்கள். நீங்கள் பொருள் நஷ்டங்களை கூட விட்டு விடலாம். நாளைக்கு அதாவது சொல்லுவார்கள் மூச்சிருந்தால் கோடி சம்பாதிக்கலாம் என்று. இழந்து போன உயிர்களுக்கு யார் பொறுப்பு? 10 பேர் இறந்து போயிருக்கிறார்கள். அவர்களுக்கு 35 லட்சம் இழப்பீடு தரணும் அரசாங்கம் அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். அதுவும் நியாயமான கோரிக்கை தான். அந்த பொருள் இழப்புகளை விட முக்கியமானது உயிரிழப்புகள். அவற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது யாரும். அடுத்ததாக ஒரு ஊழல் வழக்கு, அதாவது திருவொற்றியூர் பகுதியில் ஒரு பெண் நீதிபதி ஜெயசூரிய என்பவர்கள் ஒரு ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அநேக வழக்குகள் அவங்க மேல சொல்லப்பட்டது நிமித்தமா அவங்க சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்கிறதான தகவல் வந்திருக்கு. இதுல என்னன்னா என்ன சொல்றது, ஊழல் ரொம்ப அதிகரிச்சுட்டு வருது. அது நீதித்துறையில ஊழல் அதிகரிச்சிருக்குங்கிறது ஒரு என்ன சொல்ற, ஒரு ஷாக் ஆகிற மாதிரியான ஒரு விஷயம். நிச்சயமாக இது இன்று சென்னையில் உள்ள திருவொற்றியூர்ல இருக்கக்கூடிய ஒரு மேஜிஸ்ட்ரேட், ஒரு பெண் மேஜிஸ்ட்ரேட் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். அவர் மீது வந்த அதிகப்படியான ஊழல் குற்றச்சாட்டுகளால் சென்னை உயர்நீதிமன்றத்தின் பதிவாளராக இருக்கக்கூடியவர் அவரை சஸ்பெண்ட் செய்திருக்கிறார். இது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. அதாவது பதவியில் இருக்கக்கூடிய ஒரு மேஜிஸ்ட்ரேட், அதுவும் ஒரு பெண் மேஜிஸ்ட்ரேட்டை ஊழல் வழக்குகளை சஸ்பெண்ட் பண்ணுவது என்பதெல்லாம் அகில இந்திய அளவிலேயே ரொம்ப ரேராக தான் நடக்கும். இது எந்த அளவுக்கு ஊழல் நீதித்துறையில் பொறியோடி போயிருக்கிறது. அதுவும் பெண்கள் வழக்கமாக ஊழல் குற்றச்சாட்டுகளில் ஆண்கள் மாட்டுவது போல பெண்கள் அதிகமாக மாட்டுவது கிடையாது. அப்படி என்றால் பெண்களும் இதுல இந்த அளவுக்கு ஒரு சட்டவிரோதமான தார்மீக நெறிகளுக்கு முரணான அறக்கோட்பாடுகளுக்கு எதிரான வாழ்வியல் முறைகளுக்கு வந்துவிட்டார்களோ என்ற ஒரு வருத்தத்தை தான் இது ஏற்படுத்துகிறது. பதவியில் இருக்கக்கூடிய ஒரு லேடி மேஜிஸ்ட்ரேட்டை சஸ்பெண்ட் பண்றதுன்றதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. இதுல என்னன்னா உச்சநீதிமன்றம் பலமுறை என்ன சொல்லிச்சுன்னா ஊழல் என்பது இந்தியாவில் கேன்சர் மாதிரி, அது புற்றுநோயாக இந்தியாவை அரித்து கொண்டிருக்கிறது. கொலை வழக்குகளில் சம்பந்தப்பட்டவர்களை கூட நாம் மன்னித்து விடலாம், ஊழல் வழக்குகளை மன்னிக்க கூடாது. ஏனெனில் கொலை வழக்குகள் என்பது ஒரு ஸ்பர் ஆஃப் மூமெண்ட்ல, ஒரு ஷனநேர கோபத்தில் ஒரு மனிதன் செய்யக்கூடியது. ஆனால் ஊழல் என்பது திட்டமிட்டு செய்யக்கூடியது, சமூகத்தையே அரித்து கொண்டிருக்கிறது என்று பலமுறை உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. அந்த நீதித்துறையிலேயே என்று ஒரு ஊழல் வருவது என்பது அது ஒரு பெண் நீதிபதி, அதுவும் நம்முடைய மாநிலத்தில் இல்ல. ஊழல் ஒரு பொதுவா எல்லா பக்கமும் நடக்கிற, அதுல ஆண் பெண்ணுன்னு பிரிச்சு நம்ம நிச்சயமாக நான் எப்படி சொல்ல விரும்புகிறேன் என்றால், ஆண் பெண் என்று பிரித்து பார்ப்பதை நான் எந்த கோணத்தில் அது சொல்ல அந்த கருத்தை முன்வைக்கிறேன் என்றால், லுக், இன்னைக்கு கரப்ஷன் கேசஸ்ல நீங்க மாட்டினவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, விஜிலன்ஸ் கேசஸ்ல மாட்டியவர்களை பார்த்தால் ஆண்களோட எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கும். வழக்கமாக பெண்கள் அதில் கம்மியாக தான் இருப்பாங்க. இது ஒரு பெண்ணியல் எதிரான ஒரு கோட்பாட்டில் நான் சொல்ல வரவில்லை.
அது அச்சத்தின் காரணமாகவும் இருக்கலாம். அவர்கள் வந்து உண்மையிலேயே ஒழுக்க நெறியின் பார்ப்பட்டும் பெண்கள் அது போன்ற ஊழல்களில் ஈடுபடாமல் இருக்கலாம். குறிப்பாக இந்த மாதிரி மேஜிஸ்ட்ரேட் நீதித்துறையில் இருக்கவர்கள் அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளுக்கு பெண்கள் ஆளாவது என்பது வந்து ரொம்ப அரிதினும் அரிதான நிகழ்வு தான் அது. ஆனால் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஊழல் குற்றச்சாட்டில் யார் ஈடுபட்டாலும் அவர்கள் மீது தண்டனை என்பது ஒரே பாலினத்தை சார்ந்ததாக இருக்க முடியாது. அதில் மாற்று கருத்து கிடையாது. பிரச்சனை அது கிடையாது. நீதித்துறையில் ஊழல் எந்த அளவுக்கு மலிந்திருக்கிறது, சர்வீஸ்ல இருக்கும்போதே வழக்கமாக இது போன்ற சஸ்பென்ஷன் இது போன்ற நடவடிக்கை எப்போ வரும்னா அவர் பதவியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு அவர் மீது வந்து விசாரணை கமிஷன் அமைக்கப்படும். இன்று பதவியில் இருக்கும் பொழுதே அவர் பணி நீக்கம் செய்யப்படுகிறார் என்றால் எந்த அளவுக்கு வந்து இங்கு ஊழல் புரையோடி இருக்கிறது என்பதை அது எடுத்து காட்டுகிறது. இது மிகவும் அபாயகரமான போக்கு. இது போன்ற நடவடிக்கைகளை நீதித்துறை தொடர்ந்து எடுக்க வேண்டும். இது போன்று கருப்பு ஆடுகள் உடனடியாக களையப்படுவது தமிழகத்தில் நீதித்துறையில் நிச்சயமாக ஒரு அத்தியாவசிய தேவையாகத்தான் இதை பார்க்க வேண்டும். நாம் அதாவது மக்களோட கடைசி நம்பிக்கை வந்து நீதிமன்றம் தான். அதுலயே வந்துட்டு ஒரு ஊழல் வழக்கு அப்படிங்கும் போது அது மக்களுக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்படுது. சாமானியனின் கடைசி நம்பிக்கை இந்த நாட்டில் வந்து நீதித்துறை. அந்த நீதித்துறையிலேயே இந்த அளவுக்கு ஊழல் வந்து அதிகப்படியாக இருக்கிறது என்றால் இது ஒரு நிச்சயமாக ஒரு வருத்தப்பட வேண்டிய போக்கு. நடவடிக்கை வரவேற்கத்தக்கது. அடுத்ததாக திமுகவை சேர்ந்த சண்முகநாதன் அவர்கள் மீது திரும்ப இப்போ வந்து ஒரு சம்மன் அனுப்பியிருக்காங்க. 2G முறைகேடு சம்பந்தமா ஒரு தொலைபேசி உரையாடல் நிமித்தமா அதற்கான ஒரு குரல் மாதிரி எடுக்கிறதுக்கான சம்மன் அனுப்பப்பட்டிருக்குது இல்லையா? இப்போ ஆமா, அவர் சண்முகநாதன் திமுக தலைவர் கலைஞரின் நேரடி உதவியாளராக பல ஆண்டுகள் பணியாற்றி வருகிறார். இந்த வழக்கு 2G ஊழல் வழக்கோடு சம்பந்தப்பட்டது. எப்படி என்றால் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒரு ஆடியோ டேப்பை வந்து டெல்லியில வந்து உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் வெளியிட்டார். அதில் என்ன பேசப்பட்டது என்றால் அப்பொழுது உளவுத்துறை ஏடிஜிபியாக இருந்த ஜாஃபர் சேட் அவர்களும் கருணாநிதியின் உதவியாளராக இன்றும் இருக்கக்கூடிய சண்முகநாதன் அவர்களும் பேசுகிறார்கள். அதாவது ஒரு தொலைக்காட்சிக்கு தனியார் தொலைக்காட்சிக்கு வாங்கிய அந்த 214 கோடியை திரும்ப எப்படி கொடுப்பது, யாரிடமிருந்து வாங்கி கொடுப்பது, இதை இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் என்று பேசுகிறார்கள். இது 2G ஊழல் வழக்கை மூடி மறைப்பதற்காக நடைபெற்றது என்று பிரசாந்த் பூஷன் அந்த செய்தியாளர் சந்திப்பில் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் டெல்லியில் தெரிவித்தார். அதற்கு பிறகு இந்த ஆடியோ டேப்புகள் எல்லாம் வந்து உச்சநீதிமன்றத்தில் 2G வழக்கை விசாரித்து வரும் அந்த ஒரு மானிட்டரிங் பெஞ்ச் கிட்ட கண்காணிப்பு பெஞ்சில் இது சமர்ப்பிக்கப்பட்டது. அப்பொழுது சிபிஐ சொன்னது நாங்கள் இது குறித்து தொடர் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று. திடீரென்று கடந்த வாரம் அதில் அந்த குரல் வந்து சண்முகநாதன் குரல் தானா என்பதை கண்டறிவதற்காக அவருடைய சாம்பிள் வாய்ஸ் சாம்பிளுக்காக நீங்க வாங்கன்னு அவரை சொல்லியிருக்காங்க. அந்த சம்மன்ஸ் வந்து எழுத்துப்பூர்வமா அனுப்பல, போன்ல தான் அவருக்கு சொல்லியிருக்காங்க. அதை அவரே ஒரு தொலைக்காட்சி பேட்டியில் எனக்கு முறையான சம்மன் வரவில்லை, தொலைபேசியில் அழைத்திருக்கிறார்கள் சொன்னார். அவர் நேரடியா அந்த விசாரணைக்கு போறா இல்லையான்றதை சொல்லல. அது மாதிரி ஜாஃபர் சேட்டுக்கு சம்மன் வந்துதான்னு தெரியல. இது கண்டிப்பா திமுகவிற்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும். நிச்சயமாக இந்த விவகாரம் இதோட அடுத்த கட்டத்திற்கு போனால், சண்முகநாதன் ஒருவேளை அந்த சம்மனை ஏற்றுக்கொண்டு அவர் விசாரணைக்கு போனால், அதற்கு பிறகு அவர்கள் சார்ஜ் ஷீட்ல குற்றப்பத்திரிகையில் அவர்களுடைய பெயர் சேர்க்கப்பட்டால் அல்லது கைது நடவடிக்கை இருந்தால் தேர்தல் நேரத்தில் இது திமுகவுக்கு கண்டிப்பாக ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும். அதில் மாற்று கருத்துக்கு இடம் கிடையாது. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான செய்தி இன்றைய தினமணி நாளிதழில் வந்திருக்கிறது. வராஹா ரோந்து கப்பல் வந்து இலங்கைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது வந்துட்டு 1992ஆம் ஆண்டு இந்தியாவிற்காக தயாரிக்கப்பட்டு அப்புறம் இலங்கையோட கோரிக்கை நிமித்தமா 2006ஆம் ஆண்டு குத்தகைக்கு விடப்பட்டது. இப்போ வந்து அது முழுமையா இலங்கைக்கு கொடுத்துட்டாங்க. ஆனா இதை வந்து ஒரு ரகசியமா செஞ்சிருக்காங்க. இதுக்கு பின்னால என்ன இருக்கும்? ரகசியமாக தான் அதை செய்ய முடியும், வேற மாதிரி செய்ய முடியாது. ஏனெனில் இலங்கையுடன் பொருளாதார உறவுகளே வேண்டாம் என்று இங்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் போராடி கொண்டிருக்கிறார்கள். தமிழக சட்டமன்றத்தில் வரலாறு காணாத விதமாக இலங்கைக்கு எதிரான பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்று கிட்டத்தட்ட அனைத்து கட்சிகளும் ஏற்றுக்கொண்ட ஒரு தீர்மானமே நிறைவேற்றப்பட்டது. இலங்கையிலிருந்து இங்கு தமிழ்நாட்டிற்கு யாரும் வருவதே கூட வந்து கிட்டத்தட்ட தடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது வந்து கல்ச்சுரல் ரிலேஷன்ஸ், கலாச்சார பரிவர்த்தனைகளோ விளையாட்டு வீரர்கள் வருவதோ, 14 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் கிரிக்கெட் டீம் இலங்கையிலிருந்து வந்தது கூட அவர்கள் கூட இங்கு திருப்பி அனுப்பப்பட்டார்கள். இந்த சூழலில் இலங்கைக்கு இந்தியா ஒரு ரோந்து கப்பலை தானமாக அளிக்கிறது அப்படி என்றால் இங்கு அது கிளப்பக்கூடிய அரசியல் புயல் என்ன என்பது பாஜக அரசாங்கத்திற்கு தெரியும். அதுவும் தேர்தல்கள் இன்னும் 7 மாதங்களில் வர இருக்கின்றன. பாஜக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது காங்கிரஸ் ஆளும் கட்சியாக இருந்த பொழுது இலங்கைக்கு எதிரான எல்லா விதமான கோரிக்கைகளிலும் சட்டமன்றத்தில் அவர்களுக்கு எந்த உறுப்பினரும் இல்லாவிட்டாலும் அவர்களோடு சேர்ந்து தாளம் தட்டியவர்கள் தான் பாஜகவினர். இன்று அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு டாக்டர் மன்மோகன் சிங் அரசு என்ன செய்ததோ அதைத்தான் இவர்களும் இன்று செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கப்பல் இந்த தினமணி செய்தியிலேயே வந்து வழக்கமாக கடல்சார் வர்த்தகத்திலும் போதைப் பொருள் தடுப்பிலும் இந்தியா தன்னுடைய அண்டை நாடுகளுடன் நெருக்கமான உறவை கொண்டிருக்கிறது. அதில் அண்டை நாடுகளுக்கு தேவையான உதவிகளை இந்தியா செய்வது என்பது வழக்கமான ஒன்றுதான். அது போலத்தான் இதுவும். ஆனால் இதை வெளிப்படையாக சொன்னால், இந்த கப்பலை வெளிப்படையாக கொடுத்துட்டோம்னா, நம்ம அறிவிச்சுட்டு கொடுத்தோம்னா கண்டிப்பாக எதிர்க்கட்சிகள் இது ஒரு இஷ்யூ ஆக்குவாங்க. அதுவும் தேர்தல் நேரத்தில் இது வந்து பாஜகவால் அதற்கான விலை அதிகமாக இருக்கும். அதனால தான் இது ரகசியமாக கொடுத்தாங்கன்னு அந்த செய்தியில் இருக்குது. வேற வழி இல்லை. ஏன்னா இந்திய இலங்கை உறவு என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஏற்றுக்கொண்டாலும் கொள்ளாவிட்டாலும்
அது வேறு பரிமாணத்தில் இருக்கக்கூடியது என்பதைத்தான் இந்த தகவலும் நமக்கு உணர்த்துகிறது. இந்திய தரப்புல இதற்கு பாராட்டு வேற தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆமா, கண்டிப்பா சார். பல செய்திகளை பற்றின உங்கள் கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. ரொம்ப நன்றி சார். நேயர்களை மீண்டும் அடுத்த வாரம் பேப்பர் இன் பேப்பர் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.